விஷ்ணு பகவானை தரிசிக்க எண்ணி பிரம்மதேவன் 36,000 வருடங்கள் கடும் தவம் புரிகிறாரு. அந்த நேரத்துல தான் விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து சகல உலகங்களையும் தன் பாதத்தால அளக்கிறாரு. அப்படி தன் பாதத்தால அவர் அளக்கும் போது அவருடைய திருவடி பிரம்மலோகம் வரை செல்லுது. பிரம்மலோகத்துல விஷ்ணுவின் திருவடிகளை பார்த்த பிரம்மன் தான் தவம் செய்த பயனை அடைந்து விட்டோம்னு பரவசப்பட்டு தான் வைத்திருந்த ஸ்வர்ண கலசத்தில் இருந்த கங்கை நீரால் விஷ்ணுவின் பாதத்திற்கு அபிஷேகம் பண்றாரு. அப்படி அபிஷேகம் செய்யும் போது அபிஷேக நீரின் ஒரு பகுதி விஷ்ணு பகவான் காலில் அணிந்திருந்த நூபுரம் எனும் சிலம்பலப்பட்டு பிரம்மலோகத்தில் இருந்து மதுரை அழகர் மலைக்கு வந்து சேருது. அந்த நீர் தான் அழகர் மலையில இருக்கிற நூபுர கங்கை தீர்த்தம். இது திருமாலின் சிலம்பலப்பட்டு வரதால இதுல செம்பு இரும்பு சத்துக்கள் அதிகம் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் எத்தனை ஆராய்ச்சிகள் செய்தாலும் இந்த நீர் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத புதிராகவே இந்த நீரில் குளித்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும்ங்கிறதால இதுக்கு இஷ்ட சித்தின்னு இன்னொரு